الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وعن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال لا ينظر الله يوم القيامة إلى من جر إزاره بطرا متفق عليه. وعنه قال رسول الله صلى الله عليه وسلم ثلاثة لا يكلم الله يوم القيامة ولا يزكيهم ولا ينظر إليهم ولهم عذاب أليم شيخ زان وملك كذاب وعائل مستكبر رواه مسلم. வினைத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, தொடர்ச்சியாக நாம் பெருமை கொள்வது கூடாது என்ற தலைப்பின் கீழ் ஹதீஸுகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். தன் கீழாடையை பெருமையாக கீழிறக்கி கட்டி இழுத்து செல்பவனை மறுமை நாளில் அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய 5078வது ஹதீஸும் முஸ்லிமில் வரக்கூடிய 2087வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடைகளை கீழ் ஆடைகளை பெருமையை கொண்டு கரண்டைக்கால் கீழே அணிந்து செல்லக்கூடியவர்களை அல்லாஹ் மறுமையில் பார்க்க மாட்டான் என்று இங்கு சொல்லப்பட்டது. இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம், இந்த ஹதீஸில் வேட்டியாக இருக்கட்டும் அல்லது கீழாடை, நாம் உடுத்தக்கூடிய கீழாடை எதுவாக இருக்கட்டும், இது பெருமையை கொண்டு நாம் இதை தொங்கவிட்டு கொண்டு அல்லது நம்முடைய கரண்டைக்கால் கீழே அணிந்து கொண்டு செல்லும் பொழுது இதற்குரிய தண்டனை மிக கடினமானதாக இருக்கின்றது. முதல் விஷயம், நாம் பொதுவாகவே ஒரு முஸ்லிமாக இருக்கின்றோம் என்றால் அல்லாஹு தஆலா நமக்கு ஆண்களுக்கு கரண்டைக்கால் மேல் ஆடை அணிவிப்பது என்பது கடமையாக ஒரு விஷயம். சுன்னத்தில் வந்ததனால பொதுவாகவே நாம் என்ன எண்ணிக்கொள்கின்றோம், சுன்னத்து தானே என்று எண்ணிக்கொள்கின்றோம். அப்படி கிடையாது அன்புக்குரியவர்களே. குர்ஆனில் எப்படி சட்டங்கள் இருக்கின்றதோ அதே போலதான் அஹாதீஸிலும் சட்டம் உள்ளன. குர்ஆனில் எப்படி ஹராமான விஷயங்கள் சொல்லப்பட்டதோ அஹாதீஸ்களிலும் அப்படிதான் என்ன தடை செய்யப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இங்கு முதல் ஹதீஸு, இந்த ஹதீஸில் வரக்கூடிய காரணம் என்ன, பெருமையை கொண்டு அணியக்கூடியவனை அல்லாஹ் பார்க்க மாட்டான். சரி உஸ்தாத், அப்போ பெருமை இல்லாமல் அணியலாமா? அதுதான் இங்கு பொதுவாக மக்கள் என்ன செய்கிறாங்க, பெருமை இல்லாமல் அணிந்துக்கலாம் என்று ஒரு ஃபத்வா தவறான ஃபத்வாவை கொடுக்குறாங்க. பெருமை இல்லாமல் அணியக்கூடியவனுக்கும் தனிப்பட்ட தண்டனை. அது புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் மா அஸ்ஃபல மினல் கஅபைனி ஃபஹுவ ஃபின்னார், கரண்டை கால் கீழே எது இருக்குமோ அது நரகத்தில் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் கூறினார். அந்த ஹதீஸில் எதுவாக இருக்கட்டும், கரண்டைக்கால் கீழ் இருக்கக்கூடிய எதுவாக இருக்கட்டும், அவன் அங்கு என்ன சொல்லப்படலை, பெருமை கொண்டு அணிந்தான் என்றான் என்று சொல்லப்படலை, மாறாக பொதுவாக சொல்லப்பட்டது. இன்னொரு ஹதீஸில், முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் 3 சாரார்களை அல்லாஹு தஆலா, இந்த அடுத்த ஹதீஸில் அந்த வார்த்தை வரவில்லை, இன்னொரு ஹதீஸில் வருகின்றது, 3 சாராரை அல்லாஹு தஆலா பார்க்க மாட்டான், மறுமை நாளில் பேச மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், பாவங்கள் இருந்து அவர்களை சுத்தப்படுத்த மாட்டான், வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை உள்ளது. இப்போ இப்படி 4 தண்டனைகளை இங்கு சொல்லப்பட்டது. அப்போ இந்த 2 ஹதீஸ்களும் பார்க்கும் பொழுது, ஒன்று பெருமையை கொண்டு அணியும் பொழுது அவனுக்குரிய தண்டனை தனியானதும், பெருமை இல்லாமல் அணியும் பொழுது அவனுக்குரிய தண்டனை தனியாக என்று தனித்தனியாக சொல்லப்பட்டது. அப்போ இது பெரும் பாவத்தில் ஒன்றானது. எப்படி இணை வைத்தல் ஒரு பெரும் பாவமோ, சூனிய வைத்தல் பெரும் பாவமோ, அதே போல பெற்றோர்களுக்கு மாறு செய்வது பெரும் பாவமோ, வட்டியை வாங்குவது பெரும் பாவமோ, விபச்சாரம் செய்வது பெரும் பாவமோ, அதே பெரும் பாவத்தில் ஒன்று கரண்டைக்கால், ஆண்கள் கரண்டைக்கால் கீழே அணிவது பெரும் பாவத்தில் உள்ளது. ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பெரும் பாவத்துடைய அளவுகோலை சொல்லும் பொழுது ஹதீஸிலோ அல்லது குர்ஆனிலோ பெரும் பாவத்தை எப்படி நாம் அறிவோம், அங்கு தண்டனை நிர்ணயித்திருக்கும், இந்த பெரும் பாவத்துடைய தண்டனை நிர்ணயித்திருக்கும், அந்த தண்டனை நிர்ணயிக்கப்பட்டது அல்லது அல்லாஹ்வுடைய சாபம் நிலவுகின்றது என்று வந்ததென்றால்
அது பெரும் பாவத்தில் ஒன்றானாக இருக்கு. அப்போ இங்கு கண்ணியத்துக்குரிய 2 ஹதீஸுகளும் மனிதன் பெருமையை கொண்டு அணிந்தாலும் சரி, அது மிக மோசமான ஒரு கட்டம், அவன் மிக கடினமாக தண்டிக்கப்படுவான். பெருமை இல்லாமல் ஒருவன் அணிகின்றான் என்றால் அவனுக்கு தண்டனை, அவனை அல்லாஹ் மறுமையில் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவனை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவனுக்கு மிக வேதனைக்குரிய தண்டனை உள்ளது என்ற ஹதீஸ்கள் இருக்கு. இதனால்தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நமக்கு தெரியும். அவர்களுடைய மரண தருவாயில் அவர்களுக்கு ஷஹீதாக்கப்படும் பொழுது அவர்கள் படுக்கையில் இருக்கக்கூடிய நிலையில் வந்து அமீருல் முஃமினீன் அரசர் அவரை சந்தித்து விட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி செல்றாங்க. ஆறுதல் சொல்லி சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு நன்மாரையும் சொல்கின்றாங்க. நீங்க உமர் நீங்க அமீருல் முஃமினீன், உங்களுக்கு சொர்க்கத்துடைய நன்மாரையும் சொல்லப்பட்டது, நீங்க சொர்க்கவாசிகள் தான் என்று என்ன அவர்களுக்கு சொல்லி கொண்டே இருக்கும்போது ஒரு வாலிபர் வந்தார். அந்த வாலிபர் தன்னுடைய ஆடையை கரண்டைக்கால் கீழே வந்து அணிந்து கொண்டு இருந்தார். வந்து அவரை விசாரித்து விட்டு அவருக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு திரும்பும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தருணத்தில், எப்படிப்பட்ட தருணம், உணவுக்காக ஏதாவது கொடுத்தார்கள் என்றால் தண்ணீர் அந்த குடலிலிருந்து வெளியே வயிற்றிலிருந்து வெளியே வந்துடும், அப்படிப்பட்ட நிலையில் இருந்தார். இவரை பார்த்த உடனேயே அந்த வாலிபனை அழையுங்கள் என்று சொன்னார். அவர் வந்த உடனேயே அந்த வாலிபனுக்கு அந்த தருணத்திலும் என்ன செய்யறாங்க, உபதேசம் செய்யறாங்க. என்ன, யா குலாம், வாலிபனே, இர்ஃபா சௌபக், உன்னுடைய ஆடையை நீ உயர்த்திக்கொள். ஃபஇன்னஹு அன்கா லிரப்பிக் வ அத்கா ஃபஇன்னஹு அத்கா லிரப்பிக் வ அன்கா லிஸௌபிக். ஏனென்றால் இது இறையச்சத்தை உனக்கு ஏற்படுத்தும், உன்னுடைய ஆடையையும் சுத்தப்படுத்தும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, மரண தருவாயில் இருக்கக்கூடியவர் அதை பார்த்து விட்டு அழைத்து அவருக்கு உபதேசம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியத்துவமானதாக இருந்ததால் தானே அங்க செஞ்சிருப்பாங்க. ஆனா இங்கு நாம் பார்க்கின்றோம் அலட்சியமான ஒரு நிலை. கலாச்சாரத்தை அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றோம் என்ற பேச்சில் என்ன செய்கின்றோம், ஆடைகளை கீழே, ஆண்கள் ஆடைகளை நம்முடைய கரண்டை கால் கீழே அணியக்கூடிய சர்வசாதாரணமாக ஆகிவிட்டு இப்பொழுது வரக்கூடிய ட்ரெண்ட் பார்க்கும் பொழுது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யறாங்க, கரண்டை கால் மேலே அணிகிறாங்க. கரண்டை கால் மேலே அணிந்து எப்படி இந்த பென்சில் ஃபிட்டு போடும்போதும் சரி கழட்டும் போதும் சரி தனியாக ஒரு என்ன சொல்றது கட்டிங் பிளேடை வச்சுதான் பிடிச்சி இழுக்கணும், இப்படிப்பட்ட நிலை தான் இருக்கு பார்க்கிறோம். இப்போ இங்கு அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றிய நிலையில் ஒருவன் கரண்டை கால் மேல் அவன் அணிகின்றான் என்றால் அவன் சுன்னாவை பின்பற்றவில்லை, மாறாக மாற்று கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றான். அதுவே அவன் உடுத்தக்கூடிய ஆடை கரண்டைக்கால் மேல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவன் பெரும் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஆக கணியத்துக்குரியவர்களே, சிலர் இந்த ஹதீஸுகளை என்ன செய்யறாங்க, பெருமை இல்லைன்னா நம்ம அணியலாம், பெருமை இருந்தாதான் அணியக்கூடாது என்றெல்லாம் என்ன செய்யறாங்க, மாற்று கருத்து விஷயங்கள். அப்போ இந்த ஹதீஸுக்கு என்ன சொல்லப்படும், அதுல பெருமை என்ற வார்த்தையே வரவில்லை. ஆக கணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம் வாழ்வதே நம்ம சொர்க்கத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக தான். எப்படியாவது நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் சென்று விடுமா என்ற அந்த துடிப்பில் தான் நாம் வாழ்கின்றோம். இதனால் நிறைய விஷயங்கள் நாம் பேணுகின்றோம் பொழுது இந்த விஷயம் ஏன் நாம அலட்சியமாக இருக்கிறோம். நாம் ரிசர்ச் செய்து பார்த்தாலும் அல்லது ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும் கரண்டைக்கால் மேல் அணியக்கூடிய அந்த ரிசர்ச்சின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அது நமக்கு உடல் ரீதியாக மிக ஹைரானதான். திப்பு நபவியில வரக்கூடிய இஸ்லாமிக் மெடிசனுடைய புத்தகத்தில் பார்க்கும் பொழுது கரண்டைக்கால் அணியக்கூடிய கட்டளை ஏன் கொடுக்கப்பட்டது, அதனால் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு என்ன பலன் என்றும் என்ன செய்திருக்கிறாங்க, ஆராய்ச்சி மருத்துவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆக நாம் இந்த விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக சொல்லி இருக்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களும் என்ன செஞ்சிருக்காங்க, மிக கடுமையாக அந்த விஷயத்தில் விமர்சிக்கும் பொழுது இது பெரும் பாவத்தில் ஒன்றானது. நம்முடைய ஆடைகளை நாம் மேல், நம்முடைய கரண்டைக்கால் மேல் நாம் அணிய வேண்டும். கீழே தொங்க விட்டு கொண்டோ அல்லது அது கரண்டைக்கால் கீழே இருக்கக்கூடிய நிலை இருக்கும் பொழுது அவன் தண்டிக்கப்படுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு பாவத்திலிருந்து நம்மை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அது பெருமையை கொண்டு அணியும் பொழுது அதனுடைய தண்டனை மிக கடினமாக இருக்கும். அல்லாஹ் சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஹதீஸில் வரக்கூடிய தடை செய்யப்பட்ட விஷயங்களை முற்றிலுமாக தடை செய்து கொண்டு நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.